USD CAD பார்க்கலாம். ஸோ USD CAD நான் மந்த்லியில் செல்லிங்கில் இருந்தாலும் அதனுடைய ரேஞ்சும் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டம் டு இந்த பாட்டம் சொல்லியிருந்தேன். ஸோ வீக்லியில் க்ளோசிங் ஃப்ரைடே மார்க்கெட் உங்களுக்கு ஃபுல்லாக க்ளோஸ் வைக்கல. ஏன்னா லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி மார்க்கெட் வந்து இந்த இடம் ஒரு சப்போர்ட்டு, நீங்கள் தாராளமாக பை எடுக்கலாம். இது எனக்கு உன்னுடைய ஃபேவரட் ஸ்கிரிப்டும் கூட அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த பையிங் ரேஞ்ச் உங்களுக்கு பாருங்கள் சின்னதாக இருக்குது. ஒன்று சரிங்க, நான் உங்களுக்கு நல்லா காமிக்கிறேன். லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தது தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த ஏரியா இந்த ரேஞ்சில் நான் பையிங் சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன், இந்த ரேஞ்சில் உங்களுக்கு பையிங் சொல்லியிருந்தேன் 2 days பேக். இது போகலாம். இங்கே உங்களுக்கு நல்லா தெரியுது பாருங்கள். இந்த ரேஞ்சில் பையிங் நெக்ஸ்ட் டே இந்த டேஸில் சொல்லியிருந்தேன். கரெக்டாக உங்களுக்கு எக்ஸாக்டாக பாருங்கள் 500 to 600 இதில் பையிங் கொடுத்துருக்கு. அங்கேருந்து பையிங் எடுத்துகிட்டு க்ளோசிங் 2 days மார்க்கெட் வந்து மேலே தான் இருக்குது. ஸோ 35 ஆர் 36 200 வரலும் லாங் டைமாக போக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹோல்டு பண்ணலாம் அது இந்த ஸ்கிரிப்ட். ஸோ வெயிட் பண்ணி ஒன் டே மார்க்கெட் பார்க்கலாம். கம்மிங் வீக் பையில் தான் இருக்குன்னு எதிர்பார்க்குறேன். மேபி இந்த ரேஞ்ச் அகெயின் கீழே வந்துட்டு மேலே போகலாம். ஸோ வெயிட் பண்ணி ஹோல்டு பண்ணுங்கள். தேங்க்யூ.